வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அடிமை மனநிலை கொண்டவர்கள் நமது மதம், கலாச்சாரத்தை விமர்சிக்கின்றனர். சத்ரபூர் பகுதியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். டெல்லி சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக அதிசி ஒருமனதாக தேர்வு. அடுத்த மாதம் மொரிசியஸில் நடைபெறும் தேசிய தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. பெருநாட்டில் லாரி பரேட்டேட் மாகாணத்தில் வணிக வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அடிமை மனநிலை கொண்டவர்கள் நமது மதம், கலாச்சாரத்தை விமர்சிக்கின்றனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள புற்றுநோய் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நாட்டில் இன்று சில தலைவர்கள் மதத்தை கேள்வி செய்வதையும் மக்களை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதையும் நாம் பார்த்து வருகிறோம் எனவும், இவர்களை போன்ற நபர்களுக்கு சில வெளிநாட்டு சக்திகளும் ஆதரவு அளிக்கின்றனர் எனவும், இந்து மதத்தை வெறுப்பவர்கள் அனைத்து காலகட்டத்திலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் எனவும், அடிமை மனநிலை கொண்டவர்கள் நமது மதம், கலாச்சாரம், நம்பிக்கை, பண்பாடு மற்றும் பண்டிகைகளை விமர்சிக்கின்றனர் எனவும், இயற்கையாகவே முற்போக்கு தன்மையை உடைய நமது மதம் மற்றும் கலாச்சாரத்தை அவர்கள் விமர்சனம் செய்கின்றனர் என்றும், நமது சமுதாயத்தை பிரித்து ஒற்றுமையை உடைக்க வேண்டும் என்பதை அவர்களின் திட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை சமீப காலங்களில் கவலை அளிக்கக்கூடிய வகையில் அதிகரித்துள்ளதையும், 22ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் அவர்களது 5 மீன்பிடி விசை படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தான் பலமுறை கேட்டுக்கொண்ட போதிலும் இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கைகள் இன்னும் அதிக அளவில் தொடர்வதாகவும், இந்த ஆண்டில் மட்டும் வெவ்வேறு சம்பவங்களில் 119 மீனவர்களும் 16 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பதவி நியமனம் தொடர்பாக ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அதிசியை ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்வு செய்தனர். டெல்லி மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. கடந்த 8ஆம் தேதி முடிவுகள் வெளியானாலும் கடந்த 19ஆம் தேதி இரவுதான் முதல்வர் யார் என்பதை பாஜக அறிவித்தது. அதன்படி ரேகா குப்தா என்ற பெண் சட்டமன்ற உறுப்பினரை முதலமைச்சராக அறிவித்ததை அடுத்து ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பதவி நியமனம் தொடர்பாக ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அதிசியை ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்வு செய்தனர். அடுத்த மாதம் மொரிசியஸில் நடைபெறும் தேசிய தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். மொரிசியஸ் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அந்நாட்டின் 57வது தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மொரிசியஸில் தேசிய சட்டசபையில் பிரதமர் நவீன் ராம்கூலம் நேற்று முன்தினம் உரையாற்றினார். நமது நாட்டின் 57வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பின்னணியில் எனது அழைப்பை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய தின விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை அவையில் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையானது நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளுக்கும் ஒரு சான்றாகும் என்று நவீன் ராம்கூலம் தெரிவித்தார்.
முன்னதாக கடந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய தின விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அதிமுக நகர செயலாளர் இல்ல விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி கூறும் கருத்துக்கள் வார்த்தை ஜாலத்திற்கு மட்டுமே ஒத்துவரும் எனவும் அவை நடைமுறைக்கு ஒத்துவராது எனவும் அதிமுகவில் பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்றும் இந்த கருத்து தமிழக மக்களால் மூளை முடுக்கெல்லாம் ஒலித்துக் கொண்டுள்ளது என்றும் திராவிட வரலாற்றில் இருமொழி கொள்கைதான் உள்ளது எனவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் மட்டுமல்லாது நான் முதலமைச்சராக இருக்கும்போது கூட இருமொழி கொள்கைக்கு ஆதரவாகத்தான் சட்டமன்றத்தில் ஒருமுனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம் என்றும் தூய அதிமுக தொண்டர்களும் யாரும் எந்த கட்சிக்கும் போக மாட்டார்கள் என்பதும் அதிமுகவின் வரலாற்று என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளில் முதல்வர் மருந்தக திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளதாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எழிலன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எழிலன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடுத்தர மக்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது மருத்துவ செலவு அதிகமாகுவதை கருத்தில் கொண்டு அதனை குறைக்கும் விதமாக முதல்வர் மருந்தக திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தெரிவித்தார். மேலும் முதற்கட்டமாக முதல்வர் மருந்தகங்கள் 1000 திறக்கப்பட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து முதல்வர் மருந்தகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் முதல்வர் மருந்தகங்களை திறப்பதற்கு ரூபாய் 3 லட்சம் வரை அரசு மானியம் வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளில் முதல்வர் மருந்தகம் திறக்கப்படுவது என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளில் முதல்வர் மருந்தகம் திறப்பதில் தவறு எதுவும் இல்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தெரிவித்தார். கரூரில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வேளாண் துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் 1,31,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வேளாண் துறை சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 14 ஊராட்சிகளைச் சேர்ந்த 65 பணிதள பொறுப்பாளர்களுக்கும் ரூபாய் 6,41,000 மதிப்பீட்டில் பணித்தளத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 11 ஊராட்சிகளுக்கு ரூபாய் 88,55,000 மதிப்பீட்டில் குப்பைகளை சேகரிக்கும் 35 மின்கல வாகனங்களையும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கும் திட்டத்தில் 14 ஊராட்சிகளில் உள்ள 27 குழுக்களுக்கும் ரூபாய் 13,62,000 மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 47 பயனாளிகளுக்கு ரூபாய் 22,66,000 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்டங்களையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழாவின் முன்னதாக வாங்கல் ஊராட்சியில் வேளாண்மை துறையின் சார்பில் நடைபெற்ற சிறுதானிய கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாமி சுந்தரி மற்றும் அரசு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பயனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் இருந்து வந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்திற்கு பின்னர் நடைபெற்ற விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் கலந்து கொண்டு முடித்திருத்தும் தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள் உள்ளிட்ட 47 பேருக்கு தலா ரூபாய் 3,500 மதிப்புள்ள தொழில் உபகரணங்களை வழங்கினார். தஞ்சை தெற்கு மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் தீவிரமாக இருந்து வந்த நிலையில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணாதுரை மாற்றப்பட்டு முன்னாள் பட்டுக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த பழனிவேலுவை புதிய மாவட்ட பொறுப்பாளராக திமுக தலைமை சமீபத்தில் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த கொண்டிக்குளம் தனியார் திருமண மண்டபத்தில் தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் சந்திரசேகர் ஏற்பாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி 2 கோஷ்டிகளையும் ஒருங்கிணைக்கப்பட்டதை அடுத்து தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
விழாவில் மாவட்ட பொருளாளர் பழனிவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக்குமார், அண்ணாதுரை ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் கலந்து கொண்டு முடித்திருத்தும் தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள் உள்ளிட்ட 47 பேருக்கு தலா ரூபாய் 3500 மதிப்புள்ள தொழில் உபகரணங்களை வழங்கி பேசினார். அப்போது நாம் ஒருவருக்கு ஒருவர் மனக்கசப்புகளை மறந்து பாஜகவிற்கு சாவுமணி கட்டும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். உத்தரமேரூரில் அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த கடையின் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மோசல் என்பவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் கலால் பிரிவு உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் நல்லூர் கிராமத்தில் உள்ள மோசஸ் என்பவரின் பெட்டிக்கடையை சோதனை செய்தபோது 15 கிலோ பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் கடையின் உரிமையாளர் மோசஸ் என்பவரை கைது செய்து காஞ்சிபுரம் சிறையில் அடைத்தனர். தண்டரை கிராமத்தில் ரஃபேல் லைஃப் கேர் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் தண்டையர் கிராமத்தில் ரஃபேல் லைஃப் கேர் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், எலும்பு முறிவு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆகியவற்றிற்கான ஆலோசனைகளையும், காசநோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் நீர் அழுத்தம், கண்புரை, ஒற்றை தலைவலி, கண்ணில் சதை வளர்ச்சி உள்ளிட்ட கண் சம்பந்தமாக அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளித்ததுடன் ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இசிஜி உள்ளிட்ட உடல்நிலை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டனர். முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டத்தின் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினர் மக்கள் நலத்திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் பங்கேற்று மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட சட்டப்பேரவையின் 4 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று மாங்காடு நகராட்சியின் புதிய பேருந்து நிலையத்தின் அமைவிடம், சிங்காரராயபுரம் கல்குவாரி நீர்நிலை சேமிப்பு நிலையம், படப்பை உயர்மட்ட மேம்பாலம், சாலமங்கலம் குடியிருப்புகள், ராயல் என்ஃபீல்டு தொழிற்சாலை பகுதி, பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், மவுச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையம், சந்தவேலூர் கிராம ஊராட்சியில் உள்ள உடற்பயிற்சி கூடம் மற்றும் பூங்காக்களை ஆய்வு செய்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடம் திமுக அரசின் திட்டங்களின் மூலம் பயன்பெற்றது குறித்தும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர். இதேபோன்று மவுச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட செல்வ பெருந்தகை மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியிட விவரம் மற்றும் நோயாளிகளின் வருகை குறித்து கேட்டறிந்தனர். மேலும் மருத்துவமனைக்கு வந்த கர்ப்பிணி பெண்களிடம் குறைகள் இருந்தால் இப்பவே சொல்லுங்கள் என்றும், ஓட்டு கேட்டு வரும்போது பிரச்சனைகள் சொல்லக்கூடாது எனவும் தெரிவித்தார். அதன் பின்னர் ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பைகளை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் ஆர்த்தி, வருவாய் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சாலவாக்கம் கிராமத்தில் 4,35,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பள்ளியை திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலவாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இருப்பினும் போதிய கட்டிட வசதி இல்லாமல் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் 4,35,00,000 ஒதுக்கீட்டில் செய்யப்பட்டு 2 தளங்களில் 14 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதன் எதிரொலியாக நடைபெற்ற விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பள்ளியை திறந்து வைத்தார்.
இதில் உத்தரமேரூர் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் சுந்தரம், மாவட்ட அறங்காவலர் வெங்கடேசன், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீனாட்சி சுந்தரி, சாலவாக்கம் ஊராட்சி செயலாளர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் நகர பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் குட்டி கோபிநாத் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கள்ள சாராயம் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழித்திட வேண்டும், குழந்தைகள் மற்றும் பெண்களை பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாத்திட வேண்டும், மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக திணிப்பதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தினர். இதில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. வேப்பூர் அருகே குளத்தில் சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த பூலாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சரவணின் மகன் சுதர்சன் என்பவர் செல்லிப்பாளையம் கிராமத்தில் வசித்து வரும் தனது தாத்தாவின் வீட்டிற்கு சென்றார். அங்கு தாத்தாவுடன் சுதர்சன் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சென்றபோது அருகில் உள்ள குளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கினான். இதை பார்த்து பதறிய தாத்தா கூச்சலிட்டதும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஓடி வந்து தீயணைப்பு நிலையத்திற்கும் வேம்பூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சிறுவன் சுதர்சனின் உடலை மீட்டனர். இதையடுத்து வேப்பூர் காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாலாஜாபாத்தில் அறிஞர் அண்ணா ஆண்கள் பள்ளியில் 3 கழிப்பறை கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்ததை அடுத்து கழிப்பறை கட்டிடத்தை வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள அறிஞர் அண்ணா ஆண்கள் பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 3 கழிப்பறை கட்டிடத்தை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் எதிரொலியாக வாலாஜாபாத்தில் அறிஞர் அண்ணா ஆண்கள் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ். இல்லாமல்லி கலந்து கொண்டு 3 கழிப்பறை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் ஒன்றிய கழக செயலாளர் சேகர், வாலாஜாபாத் இளைஞரணி செயலாளர் சுகுமார், வாலாஜாபாத் பேரூராட்சி துணைத் தலைவர் சுரேஷ்குமார், 6வது வார்டு கவுன்சிலர் லயன்ஸ் வெங்கடேசன், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2வது வார்டு கவுன்சிலர் வழக்கறிஞர் அசோக்குமார், மதிமுகவைச் சேர்ந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற இணையதள அணி பொறுப்பாளர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள மீன் விற்பனை கூடங்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்து அழுகிய நிலையில் இருந்த 70 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து மண்ணில் புதைத்து அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்துள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளிப்பதுடன் அருவிகளில் பரிசல் சவாரி செய்து மகிழ்கின்றனர். அதன் பின்னர் அங்கு சமைக்கப்படும் சுவையான மீன் குழம்பை ருசித்து சாப்பிட்டுவிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள மீன் கூடங்களில் அழுகிய நிலையில் பழைய மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையின் நியமன அலுவலர் மருத்துவர் பானு சுஜாதா, மீன்வளத்துறை உதவி இயக்குநர் கோகுலராமன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் பென்னாகரம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கந்தசாமி, ஒகேனக்கல் மீன்வளத்துறை ஆய்வாளர் வேலுச்சாமி மற்றும் ஒகேனக்கல் மீன்வளத்துறை பணியாளர்கள் ஒன்றிணைந்து ஒகேனக்கல் மீன் விற்பனை கூடத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 15 கடைகளில் செயற்கை நிறங்கள் சேர்க்கப்பட்டு அழுகிய நிலையில் இருந்த 70 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து மண்ணில் குழி தோண்டி புதைத்தனர். அப்போது அழுகிய நிலையில் மீன்கள் விற்பனை செய்வதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன் விற்பனை கடையின் உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.
கிளித்தான் பட்டறை அழகாபுரி நகர் பகுதியில் உள்ள நியூ பிரான்ஸ் மாண்டர்சரி மழலையர் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கிளிதான் பட்டறை அழகாபுரி நகர் பகுதியில் உள்ள நியூ பிரான்ஸ் மாண்டர்சரி மழலையர் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் மழலையர்களுக்கான ஓட்டப்பந்தயம், நடன போட்டி, இசை நாற்காலி உள்ளிட்ட போட்டிகளும், குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு வேகமாக பன் சாப்பிடுதல், தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டது. இதில் மழலையர்கள் பெற்றோர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஜெயா முருகேசன், இசை மற்றும் நடனப்பள்ளி தாளாளர் சிந்து, காட்பாடி ரோட்டரி கிளப் பொருளாளர் அழகப்பன், சுபேதார் மேஜரி அருள் நம்பி ஆகியோர் விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பரிசுகளை வழங்கினர். இதில் பள்ளியின் தாளாளர் சிவசங்கரி, ஆசிரியர் சுமித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊத்துக்கோட்டை அருகே தாமரைக்குப்பம் கிராம பகுதியில் விதிகளை மீறி மண் எடுப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு தாமரைக்குப்பம் ஊராட்சி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த தாமரைக்குப்பம் ஊராட்சி பகுதியில் 6 வழிச்சாலை பணிக்காக மாவட்ட நிர்வாகம் தனியார் நிறுவனத்திற்கும் 1 மாதத்திற்கு 3 அடி ஆழத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு சவடு மணல் எடுத்து செல்ல அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் 10ற்கு மேற்பட்ட ஹிட்டாச்சி இயந்திரங்களை பயன்படுத்தி நாள் ஒன்றுக்கு 1000ற்கு மேற்பட்ட 12 சக்கரம் பொருத்திய லாரிகளில் சாலை பணிகளுக்கு மட்டுமல்லாமல் 6 வகை சாலை பணிகள் என்ற பெயரில் புதிதாக கட்டப்படும் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் விதிகளை மீறி மணல் கடத்தலை தடுக்க வேண்டும் என வருவாய்த்துறையினரிடம் காவல்துறையினரிடமும் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் தாங்கள் பகுதியில் வருகை தந்து ஆய்வு செய்து மணல் கடத்தல்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாமரைக்குப்பம் ஊராட்சி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கிராம மக்கள் தெரிவிக்கையில், 500 லோடு 1000 லோடு போகிறது, 3000 லோடு போகுது லோடு. இதனால் நாங்கள் மாடு ஆடு வச்சுருந்தா ஒன்றும் போய்க்க முடியல. இந்த ஊரில் ஸ்கூலு பசங்க போக முடியல, வண்டி வர முடியல, இதெல்லாம் இருக்குது. அது யாரும் கண்டுக்கல. அதனால் என்ன பண்ணி கொஞ்சம் பண்ணி கொடுங்க, எனக்கு முடிவெடுத்து கொடுங்க. இந்த வந்து கலெக்டர் நல்லா இருக்கார், நல்லா வந்து பண்ணோம். இது வந்து பெரிய எதிராக வந்து பார்த்துட்டு நல்லபடியாக செய்யணும். எங்களுக்கு ஊரில் ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஊரில் வந்து அராஜகம் அதிகமாக இருக்குது. அதனால் எங்கள் வாய முடியல, ஸ்கூலு பசங்க போக முடியல, வர முடியல. எங்களால் தயவு செஞ்சு நீ வந்து இந்த கலெக்டர் வந்து நல்லா வந்து எதிரில் வந்து பார்த்துட்டு நல்லா நெருமையாக செஞ்சு கொடு. ஊர் தாமரைக்குப்பம். எங்கள் ஊரில் கோரை விட்டு ரோட்டுக்கு மண் ஓட்டுறான்னு சொல்லி மண்ணும் போயிடுச்சு, ரோடும் போயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சிக்கு ஊத்துக்கோட்டை போக முடியல, வர முடியல. ஸ்கூல் பசங்களும் போக முடியல, வர முடியல. 50 லோடு 60 லோடு சொன்னாங்க. 200 லோடு 300 லோடு போகுது ஒரு நாளைக்கு. கிட்ட 10,000 லோடு கிட்ட மேலே போயிடுச்சு லோடு. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு மேலே அதிகமாக மண் போயிடுச்சு. ஓமலூர் பேருந்து நிலைய வளாகத்தில் ரூபாய் 65 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தினசரி காய்கறி சந்தை வளாகத்தை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தபோது 200 வியாபாரிகள் உள்ள நிலையில் 40 கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலைய வளாகத்தில் 65 லட்சம் மதிப்பீட்டில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள தினசரி காய்கறி சந்தை வளாகத்தின் கட்டும் பணிகள் நிறைவடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வராமல் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தினசரி காய்கறி சந்தையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த நிலையில் திறப்பு விழாவிற்கு முன்னதாக தினசரி காய்கறி சந்தையின் கடை வைத்திருந்த வியாபாரிகள் சங்கத்தினர் 200க்கு மேற்பட்டோர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினர். கூட்டத்தை தொடர்ந்து காய்கறி வியாபாரிகள் சங்கத்தினர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அதிமுகவின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட செயல் திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி 2026இல் அதிமுக ஆட்சி அமைக்க அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என போலூரை அடுத்த கேலூரில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார நிகழ்ச்சியில் அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்த் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த கேலூர் சந்தைமேடு பகுதியில் அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்த் தலைமையில் திண்ணை பண்ணை பிரச்சாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்விற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் விமல்ராஜ், ராகவன், ஸ்ரீதர், வீரபத்திரன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை போலூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் இழுப்புகுணம் சேகர் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு செய்திருந்தார். திண்ணை பிரச்சார நிகழ்ச்சியில் அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா, லட்சுமிகாந்த் பேசினார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கிராம பகுதிகளில் உள்ள வீடுதோறும் சென்று பொதுமக்களையும் இல்லத்தரசிகளையும் சந்தித்து அதிமுகவின் சாதனைகளையும் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட செயல் திட்டங்களையும் எடுத்து கூறி 2026 அதிமுக ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடம் வழங்கி வரும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறும் மாவட்ட செயலாளர் ஜெயசுதா, லட்சுமிகாந்த் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தராஜன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் வனிதா சதீஷ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குருவிமலை கார்த்திகேயன், மாவட்ட மகளிரணி செயலாளர் இந்திரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக பாரிபாபு நன்றி தெரிவித்தார். வாழப்பாடி அடுத்த அனுப்பூர் கிராமத்தில் கனிம வளங்களை கொள்ளையடித்தவர்களின் 2 வாகனங்களை காரிப்பட்டி காவல்துறையினர் சிறைப்பிடித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த அனுப்பூர் கிராமத்திற்குட்பட்ட விளாடிப்பட்டி பகுதியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக சேலம் கோட்டாட்சியருக்கும் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் கோட்டாட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து வாழப்பாடி வட்டாட்சியர் அனுப்பூர் மற்றும் விளாம்பட்டி பகுதியில் தணிக்கை மேற்கொண்ட போது காந்தி நகர் செல்லும் சாலையில் எதிரே வந்த TN 54V 2520 என்ற பதிவு எண்ணுடைய டிப்பர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 4 யூனிட் கிரவல் மண் கடத்தி வந்தது தெரியவந்தது. வட்டாட்சியர் தணிக்கையில் ஈடுபட்டதை அறிந்த JCB ஓட்டுநர் வழியே வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓடிவிட்டார். இதனையடுத்து வட்டாட்சியர் 4 யூனிட் கிரவல் மண்ணுடன் டிப்பர் லாரி மற்றும் JCB வாகனத்தை பறிமுதல் செய்து சேலம் மாநகர் காவல் எல்லைக்குட்பட்ட காரிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தினர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜபட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார், JCB வாகன ஓட்டுநர் முருகேசன் என்பது தெரியவந்ததை அடுத்து இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே வயதான தன் தாயை மருத்துவமனைக்கு சைக்கிளில் அழைத்துச் செல்லும் பாசமிகு மகனின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வயது முதிர்ந்தால் தனது பெற்றோரை பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு சென்றுவிடும் இந்த காலகட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி செவ்வூரைச் சேர்ந்த ஒருவர் தனது 80 வயது தாயை சைக்கிளின் கேரியரில் அமர வைத்து சைக்கிளை தள்ளிக்கொண்டே சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இந்த பாசமிகு பிள்ளையின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கமலா வளபுரி விநாயகர் திருக்கோவிலில் 26ஆம் ஆண்டு வருத்தந்தி மகா உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் உட்பட்ட ராஜீவ்காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கமல வளபுரி விநாயகர் திருக்கோவிலில் 26ஆம் ஆண்டு வருத்தந்தி மகா உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் வளர்க்கப்பட்டு நவதானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசன திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களின் மூலம் பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் ஸ்ரீ கமல வளபுரி விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் ஜெயவேலு, சதீஷ்குமார், கிருஷ்ணன், அசோகன் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அடிமை மனநிலை கொண்டவர்கள் நமது மதம், கலாச்சாரத்தை விமர்சிக்கின்றனர். சத்ரபூர் பகுதியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். டெல்லி சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக அதிசி ஒருமனதாக தேர்வு. அடுத்த மாதம் மொரிசியஸில் நடைபெறும் தேசிய தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. பெருநாட்டில் லாரி பரேட்டேட் மாகாணத்தில் வணிக வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.